Hello children, welcome to Mother's Digital Curriculum. Let us solve Kirchhoff law related numerical. உனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளா ஒரு நியூமெரிக்கல். இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா உனக்கு கரண்டோட டைரக்ஷன் வந்து கரண்டோட டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுதான் என்னோட I1. இங்க இருந்து தான் I1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ வந்து இங்க என்னன்னா இங்க கரண்ட் I1 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து என்ன ஆகுதுன்னா இங்க I2 போகுது. இந்த I1 இந்த சைடு வருது, I2 இந்த சைடு வருது. ஜங்ஷன்ல மீட் பண்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து I3 போறாங்க. I3 கீழே வருது. புரியுதாடா கண்ணா? டைரக்ஷன் நான் ரெட்ல வரைஞ்சதுன்னா ஒரிஜினல் டைரக்ஷன். இப்ப நான் கிரீன்ல வரைகிறது உன்னோட டிராவர்ஸ். ஓகேவா? நீ வந்து கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கோ, ஆன்டி கிளாக் வைஸ்லயும் எடுத்துக்கோ, நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. சோ இந்த ரெண்டத்தையும் சால்வ் பண்ணி எனக்கு ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 சொல்லு பார்க்கலாம். I'll give you time. Wait. A B E F A, ரைட்டா? equal to 12 volt is equal இங்க தான் விழுது. அப்போ 5I1. சரியா? yes இந்த ரெசிஸ்டர் இந்த கரண்ட்டையும் தான் சேர்க்கணும். அப்ப 5 into I1. ஓகேவா? சோ நீ எடுத்த டைரக்ஷன் எதுனா இவங்க ரெண்டு பேரும் சேமா இருக்கான். திருப்பி நீ இங்க வந்து இப்படி போகும்போது I3 ஓட டைரக்ஷனும் உன் டைரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? டிராவர்சல் இப்படி வந்ததுன்னா ஒரே டைரக்ஷன் தானே? அப்போ I3 எவ்வளோ அந்த ரெசிஸ்டர்னா 2I3. ஓகேவா? இவ்வளவுதான். சோ இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன். சோ 2I3 பிளஸ் 5I1 ஈக்குவல் டு 12. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஜங்ஷன் ரூலை எழுதிடுறாங்க. ஜங்ஷன் ரூல் என்ன? உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏதாச்சும் ஜங்ஷன் இருக்கா? ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணுமா? சோ I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு I3. இது ஃபர்ஸ்ட் ரூல், ஜங்ஷன் ரூல், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணா எனக்கு இது ஆன்சர் வருது. 5I1 ஸ்டார்டிங்ல இருக்கட்டும், இல்ல I3 ஸ்டார்டிங்ல இருக்கட்டும், இது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கட்டும், இது ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அந்த ஈக்குவேஷன் கரெக்டா இருக்கும். சோ எனக்கு இப்ப இங்க என்னாச்சு? 2I3 பிளஸ் 5I1 ஈக்குவல் டு 12. நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம I1 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னமா? 5I1 minus 2I3 மைனஸ் is ஆகுது. equal to 12. மைனஸ் வந்தது plus 2I3. பாத்தியா? இங்க பாரு, இதையும் நம்ம எக்ஸாம்ல படும். முன்னாடி பேஜ்ல இருந்து அடுத்த பேஜுக்கு காப்பி பண்ணும்போது பிளஸ் மைனஸ் மாறிடுச்சு, நம்பர் மாறிடுச்சு, 1 2 மாறிடுச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிருச்சு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உன்னோட கிர்ஷாஃப்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட்ல ஃப்ரெஷ்ஷா போடுற மாதிரியே முடிச்சுக்கோ. சரியா? சோ 5I1 பிளஸ் 2I3 ஈக்குவல் டு 12. இதுதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2. என்னோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு I3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா? இப்ப அடுத்த லூப் என்ன கிடைச்சது? உன்னோட அடுத்த லூப்ல என்ன கிடைச்சது? செகண்ட் லூப். சோ உன்னோட செகண்ட் லூப் என்னது? Ma'am, 6 is equal to 3I2 plus 2I3. நீ இந்த டைரக்ஷன் எடுத்தியா, ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்தியா? Same direction as I2, ma'am. அப்போ சேம் டைரக்ஷன்னா இங்க இப்படி வருதா? இது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் இருக்குல்ல? பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்னா என்னோட ஒரிஜினல் டைரக்ஷன் நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தானே? இஎம்எஃப்னாலே நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் தானே? ஆனா இந்த டைரக்ஷன் கிளாக் வைஸ் எடுக்கும்போது இது வந்து ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணலையா? No, ma'am. So minus நீ இந்த டைரக்ஷன் எடுத்திருந்தனா, உன்னோட டிராவர்சலும் இதுவும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ -6 இருக்கணும். சரியா? அதே மாதிரி இந்த டிராவர்சல்ல இப்போ I3 இப்படி விழுது, ஆனா உன் டிராவர்சல் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ -2I3. சரியா? சோ இங்கேயும் ஆப்போசிட்ல இருக்கு. இது இப்படி போகுது, இதுவும் ஆப்போசிட்ல இருக்கு. அப்போ -3I2. சரியா? அப்ப எனக்கு -2I3 -3I2 ஈக்குவல் டு -6. நான் மைனஸ் மொத்தமா காமனா எடுத்துட்டா என்ன ஆகும்? -2I3 காமனா எடுத்துட்டா பிளஸ் 3I2 ஈக்குவல் டு -6. மைனஸ் மைனஸ் போயிடும். அப்ப என்னோட செகண்ட் இப்போ வந்து நீ அவங்க எடுத்த டைரக்ஷன் படி ஆன்சர் என்ன? -2I3 -3I2 ஈக்குவல் டு -6. புரியுதாடாக்கண்ணா? நான் எப்பவுமே கிளாக் வைஸ்ல எடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ நீ இந்த ஈக்குவேஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்திருந்தனா ஆட்டோமேட்டிக்கா இவன் பிளஸ் ஆயிருப்பான், இவன் பிளஸ் ஆயிருப்பான், இவன் பிளஸ் ஆயிருப்பான். சோ நீ கிளாக் வைஸ்ல எடுத்தாலும் உனக்கு ஆன்சர் வரும், ஆன்டி கிளாக் வைஸ்ல எடுத்தாலும் ஆன்சர் வரும். சோ இது என்னோட ஈக்குவேஷன் 2. சோ என்னோட ஈக்குவேஷன் இந்த மைனஸ் எல்லாம் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 3I2. சரியா? இப்போ ஈக்குவேஷன் 3. இங்க I1 பட் இங்க I2, இங்க I3. நீ என்ன பண்ணலாம்?
நீ வந்து உன்னோட எப்படி வேணா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாங்கண்ணா. என்னோட I3க்கு பதில் I1 பிளஸ் I2 நீ சப்ஸ்டியூட் பண்ணி அவங்கள ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணி அதுக்கப்புறமா சால்வ் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறமா இட் இஸ் கம்ப்ளீட்லி யோர் மேக்ஸ் கூடக்கண்ணா. இந்த மாதிரி உனக்கு I1 பிளஸ் I2 ஈக்குவல் டு I3 வந்ததுன்னா உன்னோட இந்த I3 இருக்கிற இடத்துல இம்மீடியட்டா இவனை சப்ஸ்டியூட் பண்ண. புரியுதா? இப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் எப்ப தெரியுமா வரும்? நம்ம நியூமெரிக்கல்ஸ் போட தான் வரும். நீ வந்து ஓகே 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சுல, இத சால்வ் பண்ண ஆன்சர் வந்துரும்ல, எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அந்த சப்ஜெக்ட டீல் பண்ணனா எக்ஸாம்ல ட்ரிக் வராது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் 1 into அப்போ ஒரு புது ஈக்குவேஷன் வரும். என்னது? 5I1 plus 2I1 plus I2 equal to 12. அப்ப எனக்கு 5I1 plus 2I1 plus 2I2 equal to 12. அப்போ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது 7I1 வருதா? 7I1 plus 2I2 equal to 12. கரெக்டா? எஸ் மேம். இத நான் ஈக்குவேஷன் 4 எடுக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ண, அதே சப்ஸ்டியூட் 1 in 3 சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன ஆகும்? 3I2 plus 2I1 plus I2 equal to 6. அப்ப 3I2 plus 2I1 plus 2I2 equal to 6. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 5I2 plus 2I1 equal to 6. இது ஈக்குவேஷன் 5. இப்ப எனக்கு என்னாச்சு, இங்கேயும் I1 I2 இருக்கு, இங்கேயும் I1 I2 இருக்கு. ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண. I2 இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு போடக்கூடாது. உனக்கு இதெல்லாம் மேம் நான் சின்னதா மிஸ்டேக் பண்ண எனக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா I1 ஃபர்ஸ்ட் எழுதிரு, ரீஅரேஞ்ச் பண்ண, கம்ப்ளீட்டா ப்ராப்பரா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ 4th and 5th ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி I1 I2 வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லு பார்க்கலாம். ஃபைனலா உனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? இதுதானே ஃபைனலா அந்த I1 plus I2 equal to I3 போட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றேன் பார். இப்போ ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண, இங்க 7I1 இருக்கு, இங்க 2I2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. யாரையாச்சும் ஒருத்தரை கேன்சல் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த 4th ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். சோ 4th ஈக்குவேஷன் நான் ஈக்குவேஷனை 5 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், 7 5s are 35. கரெக்டா? 35I1 இங்க வந்து என்ன ஆகுதுடா 2வா? சோ 10I2 equal to இத வந்து 12 into 5s are 60. கரெக்டா? எஸ் மேம். இப்போ நான் 5th ஈக்குவேஷனை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும், இந்த I2 கேன்சல் பண்ணனும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபுல்லா த்ரூ அவுட் 4I1 இது என்னது 10I2 equal to இது 6 அப்போ 12 வரும். கரெக்டா? சோ நான் இந்த இடத்துல நான் இந்த I2 செலக்ட் பண்ணதுனால இத 5 ஆலையும் இத 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணா ரெண்டு இடத்துல 10 வரும், கேன்சல் பண்ணிடலாம். ஆனா அவங்கள மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது, த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், சைனை மாத்துறேன். சோ இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ். சோ இது கேன்சல் ஆயிடுறாங்க. இது கேன்சல் ஆயிட்டாங்கன்னா 35I minus 4I வந்து 31I1. கரெக்டா? which is equal to 6 ல 12 போச்சுன்னா எவ்வளவு? 48. 48. அப்ப என்னோட I1 ஓட வேல்யூ என்ன, 48/31. இது வேற எதுலயாச்சும் டிவைட் ஆகுமா? சோ என்னோட I1 வந்து என்ன ஆச்சு, 48/31 ஆம்பியர் கிடைச்சிருச்சு. புரியுதா? எஸ் மேம். இதுதான், இது நீ மேக்ஸ்ல தானே இப்படிலாம் பண்ணுவ. இப்போ நான் இந்த I1 equal to 48/31 நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா, நீ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், தேர்ட் ஈக்குவேஷன்ல கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? இல்ல 4th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம், 5th ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம்ன்ற போது இப்போ நான் I1 எந்த ஈக்குவேஷன்ல இருக்கானோ அதுல சப்ஸ்டியூட் பண்ணும். சோ நம்ம எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈஸியா முடிக்கணும். இது நீ வந்து ஈக்குவேஷன் நம்பர் போடுறதெல்லாம் எதுக்குன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. நான் என்ன பண்றேன், இந்த சப்ஸ்டியூட் 6 in 4. சோ 4ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும், 7I1 என்னோட 4th ஈக்குவேஷன் என்ன, 7I1 plus 2I2 equal to 12. கரெக்டா? எஸ் மேம். அப்போ 7I1க்கு பதிலா என்ன பண்ணலாம், 7I1க்கு பதிலா 48 divided by 31.
plus 2i2 equal to 12. சரியா? இது ஆக்சுவலா கம்ப்ளீட்டா மேக்ஸ்ட். ஓகேவா? உன்னால சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா சிம்பிளிஃபை பண்ண, இல்லாட்டி 7 into 48. 7 into 48 என்ன? 336/31 plus 2i2 equal to 12. ஓகேவா? 2i2 equal to 12 minus இதை இந்த சைட் கொண்டுட்டு வந்துரு, 336/31. ஸோ இப்போ 2i2 நீ LCM எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 31. ஸோ 12 into 31 இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தி தான். ஓகே, 12 into 131 வந்து 372 minus 336. 372ல 336 போயிடுச்சுன்னா 36 தான் வரும். ஸோ 2i2 equal to 36/31. இல்லைன்னா i2 ஓட வேல்யூ 36/31 into 2 சார் எவ்வளோ? 62. சரியா? என்னோட i2 ஓட வேல்யூ 36/62 வருது. ஓகே வடக்கண்ணா? எஸ் மேம். இப்போ இந்த 36/62 சிம்பிளிஃபை பண்ணலாமான்னு பார்க்கலாம். மேம் 18/31. மேம். அப்போ எனக்கு 36/62வும் கரெக்ட் தான். பட் அதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 18/31 கிடைக்குது. கரெக்டா? எஸ் மேம். நெக்ஸ்ட் என்னோட i3 கால்குலேட் பண்ணோம். என்னோட i3 ஓட இது என்ன? என்னோட i3 வந்து என்னன்னா i1 plus i2. i1 plus i2 equal to i3. அப்போ என்னோட i1 என்ன? i1 வந்து 48/31. i2 வந்து என்ன? 18/31. ஸோ எல்சிஎம் எடுத்து நீ நார்மலா ஆட் பண்ணடா 31. ஸோ 48 plus 18 எவ்வளோமா? 66/31 வரும். ஸோ இதுதான் என்னோட i3 வேல்யூ. அவ்வளோதான். புரியுதா? எஸ் மேம். ஸோ நீங்க என்ன பண்ற? உன்னோட ஜங்ஷன் ரூல் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற. அதுக்கப்புறமா ஒரு லூப் எடுத்து உன்னோட மெஷ் லூப் ரூல் அப்ளை பண்ற. அந்த லூப் ரூல் அப்ளை பண்ணும் போது 2 ஈக்குவேஷன்ஸ் வருது. அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ற வரைக்கும் பிசிக்ஸ். அதுக்கப்புறமா அந்த 2 ஈக்குவேஷனை யாரையாச்சும் கேன்சல் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் ரூல் இருந்தா அதை அப்ளை பண்ணிடு. ஓகேவா? நான் கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ப்ராப்பரா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்பரா எனக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். 2 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு அது லீனியர் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி i1, i2, i3 கால்குலேட் பண்ணும். இதுதான் உன்னோட கொஸ்டின். புரியுதா? ரொம்ப சிம்பிள். கிர்ச்சாஃப் லா ரொம்ப சிம்பிள். ஆனா நீ சைன் கன்வென்ஷன் தப்பா எடுத்துட்டாலோ, இல்லாட்டி நீ வந்து பிளஸ் மைனஸ், நான் இப்ப மாத்தி ஒவ்வொரு பேஜ் மாத்தி எழுதும் போது அந்த மாதிரி நான் மாத்தி எழுதும் போது நம்பர் மாறிட்டாலோ, இல்லாட்டி வந்து நீ மேத்தமேட்டிக்கல் ஸ்டெப்ல எங்கேயாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டாலோ இந்த கொஸ்டின் அப்படியே பெருசா அனுமான் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும். ஸோ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இதை சால்வ் பண்ணும். சின்சியரா ஒரு 4-5 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வரும். ஸோ சால்வ் பண்ணும். ஒருவேளை எக்ஸாம் டைம்ல இது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கேப் விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் ஜம்ப் பண்ணிடணும். எல்லா கொஸ்டினும் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து உட்காரணும். புரியுதா? எஸ் மேம். ஸோ எனக்கு இது ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் நீ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு. ஓகே மேம். புக்ல கொடுத்திருக்கிற சைன் கன்வென்ஷன், அதாவது டிராவர்சல் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ நீ அதை எடுத்து ட்ரை பண்ணு. நீ எப்படி எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டா வரும். இது வந்து உனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த இதை ட்ரை பண்ணு. எஸ் மேம். Subscribe the channel for more upcoming videos. Thank you. Have a nice day, children.